வணக்கம். முதன்மை செய்திகள் 50 தொடர்ந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. ராஜகோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசித்தனர். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு உட்பட ஏராளமானோர் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டனர். கும்பாபிஷேகத்தையொட்டி திருச்செந்தூரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. பயங்கரவாதம் மனித குலத்துக்கு பெரும் சவாலாக இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பிரிக்ஸ் மாநாட்டில் பேசியுள்ளார். 17வது பிரிக்ஸ் மாநாடு பிரேசில் தலைநகர் ரியோ டி ஜெனிரோவில் தொடங்கியுள்ளது. மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் மோடி பயங்கரவாதத்தை எதிர்க்கும் நடவடிக்கைகள் கண்துடைப்பாக இருக்கக்கூடாது என்றும் பயங்கரவாத ஒழிப்புக்கு உலக நாடுகள் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மோடி வலியுறுத்தினார். பிரதமர் மோடியும் முதலமைச்சர் நிதிஷ்குமாரும் இணைந்து பீகார் மாநிலத்தை குற்றவியல் தலைநகரமாகவே மாற்றிவிட்டதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். பிரபல தொழிலதிபர் கோபால் கெம்கா பாட்னாவில் தனது வீட்டில் சுட்டுக் கொல்லப்பட்டதை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி விமர்சித்திருக்கிறார். இந்தியாவில் 28.1 விழுக்காடு மக்கள் வறுமையில் வாடுவதாக உலக வங்கி அறிக்கை அளித்துள்ள நிலையில் மத்திய அரசு இதை பொய்யாக்க முயல்வதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளரான ஜெயராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். உலகின் மிகவும் சமத்துவமான சமூகங்களில் இந்தியாவும் ஒன்று என்று பொய்யுரைக்க நம்ப முடியாத தரவுகளையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அளவுகோல்களையும் அரசு பயன்படுத்துவதாக அவர் குற்றம் சாட்டினார். இந்தியாவில் ஊதிய முரண்பாடு அதிகமாக இருப்பதாகவும் சுட்டிக்காட்டி ஜெயராம் ரமேஷ் விமர்சித்தார். ஓரணியில் தமிழ்நாடு பரப்புர இயக்கத்தில் தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் தீவிர கவனம் செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் திமுகவின் தென்காசி தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் ஜெயபாலனை திமுக தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான மு.க.ஸ்டாலின் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். ஓரணியில் தமிழ்நாடு பரப்புர இயக்கத்தின் விவரங்கள் குறித்து ஜெயபாலனிடம் முதல்வர் ஸ்டாலின் கேட்டறிந்தார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியின் தேர்தல் சுற்றுப்பயண தொடக்க விழாவில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் கலந்து கொள்ளவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக சார்பில் ஏற்கனவே இருவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி இன்று முதல் பழனிசாமி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. இங்கிலாந்துக்கு 608 ரன்கள் என்ற இமாலய இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் இங்கிலாந்து அணி 271 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதன் மூலம் இந்திய அணி 336 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் 1-1 என்ற கணக்கில் இரு அணிகளும் சமநிலையில் உள்ளன. தமிழ்நாட்டில் ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் வெளியிடும் விளம்பரங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. கட்டட மனை விற்பனை ஒழுங்குமுறை குழும தலைவர் சிவதாஸ் மீனா வெளியிட்ட புதிய உத்தரவின்படி அனைத்து விளம்பரங்களிலும் திட்டப்பதிவு எண், குழும முகவரி மற்றும் QR கோட் கட்டாயமாக இடம்பெற்றிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விவரங்கள் குறைந்தபட்சம் 12 அளவு எழுத்துருவில் வழங்கப்பட வேண்டும் என்றும் திட்டத்தில் உள்ள அனைத்து வசதிகளும் முழுமையாக விளக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. திருப்புவனம் அஜித்குமாரின் சகோதரர் நவீன் திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரது குடும்பத்தினர் இதுகுறித்து விளக்கம் கொடுத்துள்ளனர். அதில் நவீன்குமாருக்கு காலில் வலி ஏற்பட்டதால் மருத்துவமனையில் சேர்த்ததாகவும், காவலர்கள் தாக்கியதால் கால் பாதங்களில் வலி உள்ளதாக நவீன்குமார் கூறியதால் அழைத்து வந்ததாகவும் உறவினர்கள் தெரிவித்தனர். சிகிச்சை முடிந்து நவீன்குமார் வீடு திரும்பினார். திருப்புவனம் அஜித்குமார் மரண விவகாரம் தொடர்பாக அவர் மீது புகார் அளித்த நிகிதா புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி அளித்துள்ளார். அதில் தனக்கு எந்த உயர் அதிகாரியையும் தெரியாது எனவும் தான் யாரிடமும் பேசவில்லை எனவும் நிகிதா கூறினார். 2:30 மணிக்கு காவல் நிலையத்திற்கு சென்ற நிலையில் தங்களது புகாரை 8 மணிக்குத்தான் காவலர்கள் பெற்றுக்கொண்டதாகவும் நிகிதா குறிப்பிட்டார். அஜித்குமாரின் தாயாரிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக அவர் மீது திருட்டு புகார் அளித்திருந்த நிகிதா புதிய தலைமுறை பேட்டியில் கூறியுள்ளார். அஜித்தை தாக்கி கொல்லும்படி தான் அழுத்தம் கொடுக்கவில்லை எனவும் தன் மீதான பண மோசடி புகாரில் உண்மையில்லை எனவும் நிகிதா கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு திங்கட்கிழமை தொடங்குகிறது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள்ஒதுக்கீடு மற்றும் சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கு திங்கட்கிழமையும், பொதுப்பிரிவு மாணவர்களுக்கு வரும் 14ஆம் தேதியும் கலந்தாய்வு நடைபெறுகிறது.
சென்னையை அடுத்த மாதவரத்தில் உள்ள தனியார் குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தீ விபத்து காரணமாக மாதவரம் ரவுண்டானா பகுதி முழுவதும் புகைமண்டலமாக காட்சியளித்தது. இந்த விபத்து தொடர்பாக காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வெம்பக்கோட்டை அருகே கீழத்தாயில்பட்டியில் உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். 5 பேர் படுகாயமடைந்தனர். வெடிவிபத்து தொடர்பாக பட்டாசு ஆலையின் போர்மேன் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு 4 லட்சமும், படுகாயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சமும், லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். பாமக நிர்வாக குழுவிலிருந்து அன்புமணி நீக்கப்படவில்லை என அக்கட்சியின் கௌரவ தலைவர் ஜி கே மணி விளக்கமளித்துள்ளார். பாமக நிர்வாக குழு பொறுப்பிலிருந்து அன்புமணியை நீக்கி அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் உத்தரவிட்டதாக செய்திகள் வெளியாகின. இது தொடர்பாக விளக்கமளித்த ஜி கே மணி 8ஆம் தேதி நடைபெறும் செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்க அன்புமணிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். தாவேகா பயிற்சி பட்டறை கூட்டம் நாளை நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அறிவித்துள்ளார். 2 கோடி உறுப்பினர்களை கட்சியில் சேர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜூலை 8ஆம் தேதி காலை 10:35 மணிக்கு பனையூர் அலுவலகத்தில் பயிற்சி பட்டறை கூட்டம் நடைபெறும் என்று என் ஆனந்த் அறிவித்துள்ளார். 1 மாதத்திற்கு பிறகு கொடைக்கானலில் சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர். கோடைக்காலம் முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் சுற்றுலாப் பயணிகள் வரத்து வெகுவாக குறைந்து காணப்பட்டது. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை அதிக அளவு சுற்றுலாப் பயணிகள் வந்தனர். இவர்கள் கோக்கர்ஸ் பள்ளத்தாக்கு, தூண்பாறை, குணா குகை உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்றும் ஏரியில் படகு சவாரி செய்தும் ரசித்து மகிழ்ந்தனர். கோவை பொள்ளாச்சி அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள கவியருவியில் 6 மாதங்களுக்கு பிறகு சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி மாதம் முதல் நீர்வரத்து குறைவால் மூடப்பட்டிருந்த அருவியில் தென்மேற்கு பருவமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கிற்கு பிறகு தற்போது நீர்வரத்து சீராகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் புல்லரம்பாக்கத்தைச் சேர்ந்த அஜய் என்ற இளைஞர் ஒடிசாவில் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை புழலைச் சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி அபினேஷ் என்பவருடன் ஒடிசா சென்றபோது கும்பல் தாக்கியதில் அஜய் உயிரிழந்ததாகவும் அபினேஷ் தப்பிச் சென்றதாகவும் காவல்துறை தரப்பில் கூறப்பட்டது. இதனிடையே அஜயின் மரணம் குறித்து உரிய விசாரணை நடத்தக்கோரி அவரது உறவினர்கள் சாலை மறியல் செய்ய முயற்சித்தனர். நிலத்தகராறு தொடர்பாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் மீது வழக்கு பதிவு செய்ய காவலர்களுக்கு புதுச்சேரி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பாஜக பிரமுகர் உமாசங்கர் உயிரிழந்தது தொடர்பாக சாய் சரவணகுமார் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி அவரது சகோதரி பூர்ணிமா தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி சாய் சரவணகுமார் மீது வழக்கு பதிவு செய்ய முகாந்திரம் இருப்பதாக தெரிவித்து உத்தரவிட்டார். தூத்துக்குடி மாவட்டத்தில் காற்றாலைகளை அகற்றக் கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்துள்ளது. காற்றாலைகள் அமைப்பதற்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதி தேவையில்லை என வாரியம் விளக்கம் கொடுத்தது. காற்றாலைகள் பசுமை மின் உற்பத்தியில் ஈடுபடுவதால் அவற்றை அகற்ற உத்தரவிட முடியாது என கூறி நீதிபதிகள் வழக்கை தள்ளுபடி செய்தனர். சட்ட விதிமீறல்கள் இருந்தால் பசுமை தீர்ப்பாயத்தை அணுக மனுதாரருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவின் தலைமை நீதிபதி வசிப்பதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ அரசு இல்லத்தில் இன்னும் வசித்து வரும் முன்னாள் தலைமை நீதிபதி சந்திரசூடை வெளியேற்ற வேண்டும் என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றத்திலிருந்து கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. அதே நேரம் தனக்கு ஒதுக்கப்பட்ட வேறு ஒரு வீட்டில் தான் வளர்க்கும் மாற்றுத்திறனாளி பிள்ளைகளுக்கு உரிய ஏற்பாடுகள் செய்யாததான் காலி செய்ய தாமதமாவதாக சந்திரசூட் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் கடந்த மாதம் அவசரமாக தரையிறக்கப்பட்ட பிரிட்டன் போர் விமானம் பணிமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. எரிபொருள் குறைவு மற்றும் மோசமான வானிலை காரணமாக கடந்த மாதம் 14ஆம் தேதி பிரிட்டன் போர் விமானம் திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. இந்நிலையில் பிரிட்டனிலிருந்து வந்துள்ள தொழில்நுட்ப குழுவினர் விமானத்தை ஆய்வு செய்தனர். கர்நாடகாவில் ஹாசன் மாவட்டத்தில் ஏற்பட்ட திடீர் மாரடைப்பு மரணங்களுக்கும் கொரோனா தடுப்பூசிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என மாநில அரசு நியமித்த நிபுணர் குழு கூறியுள்ளது. மற்ற நாடுகளில் நடத்தப்பட்ட ஆய்வுகளும் இதையே கூறுவதாக அந்த அறிக்கை கூறுகிறது. உயர் ரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், புகைப்பிடித்தல், வாழ்க்கை முறை மாறுபாடு போன்றவை மரணங்களுக்கு காரணமாக இருக்கலாம் என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மொஹரம் தினத்தை இஸ்லாமியர்கள் நாட்டின் பல பகுதிகளிலும் அனுசரித்தனர். காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் ஊர்வலம் நடைபெற்றது. மேலும் புகழ்பெற்ற தல் ஏரியிலும் படகு ஊர்வலம் நடைபெற்றது. உத்தரப்பிரதேச மாநிலம் மொராதாபாத்தில் நடந்த ஊர்வலத்தில் ஏராளமான இஸ்லாமியர்கள் வண்ணமயமான பதாகைகளை ஏந்திச் சென்றனர். தெலங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் மொஹரம் ஊர்வலத்தில் பலரும் பங்கேற்றனர். ஊராட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ள முதல்வர் ஸ்டாலின் முனைவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு விளம்பரங்களை செய்ய கொள்முதல் செய்யப்படும் LED திரைகளுக்கு சந்தை விலையை விட அதிகமாக கொடுக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார்.
சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜகவின் முதல் மாநில மாநாடு ஆகஸ்ட் 17ஆம் தேதி நெல்லையில் நடைபெறுகிறது. சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு தயாராகும் வகையில் பாஜக பூத் கமிட்டி அமைப்பது தொடர்பான வழிகாட்டு முகாம் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் உள்ள SRM பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் தந்தை எங்கே என கேட்டு மகன்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லும் காட்சி சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. 2 மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற இந்த சம்பவம் குறித்து உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார். நகை காணாமல் போன புகாரின் பேரில் தந்தை இல்லாததால் அவரது மகன்களை காவலர்கள் அழைத்து சென்றது தெரிய வந்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கார் மோதி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்தனர். நாகப்பட்டினத்தில் இருந்து திருத்துறைப்பூண்டிக்கு அருண் பிரகாஷ், அவரது மனைவி பெரியநாயகி, 7 வயது மகள் நித்ரியா ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர். நீர்முளை பகுதியில் கார் ஒன்று இருசக்கர வாகனம் மீது மோதியதில் பெரியநாயகி, நித்ரியா ஆகியோர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த அருண் பிரகாஷ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த செல்லப்பிராணி நாயும் உயிரிழந்தது. காவிரி ஆற்றில் வரும் நீரின் அளவு அதிகரித்துள்ளது. நீர்வரத்து அதிகரிப்பால் ஒகேனக்கலில் அருவிகள் மற்றும் நடைபாதைகள் நீரில் மூழ்கியுள்ளன. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கும் பரிசல் இயக்குவதற்கும் 12வது நாளாக தடை நீடித்தது. காவிரி கரையோர பகுதிகளில் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே வளையநீந்தல் கிராமத்தில் உள்ள கருமேனி அம்மன் கோயிலில் களரி விழா நடைபெற்றது. இதையொட்டி பக்தர்கள் கரகம் மற்றும் அக்னி சட்டி எடுத்து ஊர்வலமாக கோயிலை வந்தடைந்தனர். அங்கு மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டி தேங்காய் உடைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் 100க்கும் அதிகமான பக்தர்கள் 5000த்திற்கும் மேற்பட்ட தேங்காய்களை உடைத்து வேண்டுதலை நிறைவேற்றினர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த 5 வயது சிறுவன் ஆருஷ் வம்சி கராத்தேயில் உலக சாதனை படைத்துள்ளார். 15 நிமிடங்களில் 2240 குத்துக்கள் மற்றும் 1120 உதைகள் வாங்கி இந்த சாதனையை நிகழ்த்தினார். டிஎஸ்பி ரவிச்சந்திரன் மற்றும் காவல் அதிகாரிகள் முன்னிலையில் நிகழ்த்தப்பட்ட சிறுவனின் இந்த சாதனையை பலரும் பாராட்டினர். மத்திய அமைச்சர் சிராக் பாஸ்வான் பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளார். மத்திய அரசில் கூட்டணி கட்சியாக இடம்பெற்றுள்ள லோக் ஜனசக்தி பாஸ்வான் பிரிவு சார்பில் அவர் போட்டியிடுகிறார். இவர் மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வானின் மகனாவார். நடப்பு நிதியாண்டில் 3 லட்சம் டன் வெங்காயத்தை கொள்முதல் செய்ய மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. விலை நிலைப்படுத்தும் நிதியத்தின் கீழ் விவசாயிகளிடமிருந்து சந்தை விலையில் வெங்காயம் கொள்முதலை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. சபரிமலை கோயிலின் பெயரில் சட்டவிரோதமாக நன்கொடை வசூல் செய்யப்படுவதை தடுக்க நிதி மற்றும் நன்கொடைக்கான தனி ஒருங்கிணைப்பாளரை நியமித்து திருவிதாங்கூர் தேவசம் போர்டு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இந்த சட்டவிரோத செயலை தடுக்க மக்கள் தொடர்பு அதிகாரி GS அருண் என்பவர் சபரிமலை நன்கொடை ஒருங்கிணைப்பாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பீகாரில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கையை எதிர்த்து திரிணாமுல் காங்கிரஸ் MP மகுவா மொய்த்ரா உச்சநீதிமன்றத்தை அணுகியுள்ளார். வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கான சிறப்பு நடவடிக்கை அரசமைப்பு சாசனத்திற்கு எதிரானது என்றும் அதுகுறித்து தேர்தல் ஆணையம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மகுவா மொய்த்ரா தன் மனுவில் கோரியுள்ளார். சர்க்கரை மிகுந்த பானங்கள், மது, புகையிலை பொருட்களுக்கான விலையை 50% அதிகரிக்க வேண்டும் என உலக சுகாதார நிறுவனம் சர்வதேச நாடுகளை வலியுறுத்தியுள்ளது. உடல் நலனுக்கு பெரும் கேடு விளைவிக்கும் பொருட்களுக்கு விலை அதிகரிப்பதன் மூலம் அவற்றின் விற்பனையை குறைக்க முடியும் என்றும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. மருத்துவ கல்வி கட்டமைப்பை மேம்படுத்தவும் மருத்துவர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் புதிய விதிமுறைகளை தேசிய மருத்துவ ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி 220 படுக்கைகளுக்கு மேல் உள்ள அரசு மருத்துவமனைகள் இனி கற்பிக்கும் நிறுவனங்களாக செயல்படலாம் என்றும் அனுபவம் கொண்ட நிபுணர்களை இணை பேராசிரியர்களாகவும் உதவி பேராசிரியர்களாகவும் நியமனம் செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேசத்தின் மெக்லியோட்கஞ்ச் பகுதியில் நடைபெற்ற சோதனைகளுக்கும் தலாய் லாமாவின் பாதுகாப்புக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று NIA விளக்கமளித்துள்ளது. இது தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் டாங்கி ரூட் என்று அழைக்கப்படும் பாதை வழியாக ஆழ்கடத்தல் சம்பவங்கள் அதிகரிப்பதாக வந்த புகார்களின் அடிப்படையிலேயே மெக்லியோட்கன் பகுதியில் சோதனை நடைபெற்றதாகவும் இதில் 2 கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ராஷ்டிரிய ஜனதா தள கட்சி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. அக்கட்சி சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோஜ் ஜா உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். வாக்காளர் பட்டியலில் சிறப்பு திருத்தம் செய்வது தொடர்பான தங்கள் உத்தரவுகளில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் பணிகள் சீராக நடைபெற்று வருவதாகவும் இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ள நிலையில் ராஷ்டிரிய ஜனதா தளம் நீதிமன்றத்தை நாடியிருக்கிறது.
ரஃபேல் போர் விமானங்களுக்கு எதிராக சீனா மற்றும் பாகிஸ்தான் இணைந்து பொய் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருவதாக பிரான்ஸ் குற்றம் சாட்டியுள்ளது. தங்கள் நாட்டில் தயாரிக்கப்படும் ரஃபேல் விமானங்களின் விற்பனையை குறைத்து சீன தயாரிப்பு விமானங்களை பிரபலப்படுத்தும் நோக்கத்திலேயே இந்த பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரான்ஸ் அரசு தெரிவித்துள்ளது. சமூக ஊடகங்களில் போலி புகைப்படங்கள், AI தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கப்பட்ட உள்ளடக்கங்கள் மூலம் போலி தகவல்கள் பரப்பப்படுவதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த குற்றச்சாட்டுகளை சீனா மறுத்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரக அரசு நியமன அடிப்படையிலான கோல்டன் விசா திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதற்காக அந்நாட்டில் சொத்து வாங்கவோ வணிகம் நடத்தவோ வேண்டாம். இந்த திட்டத்தின் பரிசோதனைக்காக இந்தியாவும் வங்கதேசமும் தேர்வாகியுள்ளன. இந்திய ரூபாயின் மதிப்பில் 23.3 லட்சம் கட்டணம் செலுத்தி விண்ணப்பிக்கும் இந்தியர்கள் கோல்டன் விசா பெறுவார்கள். விண்ணப்பதாரர்களின் குற்றப்பதிவு, பண மோசடி தடுப்பு, சமூக ஊடக வரலாறு போன்றவை ஆய்வு செய்யப்பட்டு இறுதி முடிவை ஐக்கிய அரபு அமீரக அரசை மேற்கொள்ளும்.